மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரத்தை செப்டம்பர் 10 அன்று நடத்தினார். மக்களிடம் உரையாற்றிய அவர் திமுக ஊழல் கட்சி என்றும் வீட்டு வரி, குப்பை வரி, குடிநீர் வரி, மின்கட்டண உயர்வு ஆகியவற்றை மக்கள் தாங்க முடியாத நிலை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்து விமர்சித்த அவர் 4 ஆண்டுகள் கழித்து அதிகாரிகளை அனுப்பினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது, மனு வாங்கினாலும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், இது மக்களை ஏமாற்றும் முகாம் என தாக்கு பேச்சு நிகழ்த்தினார். மேலும் நீட் தேர்வு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் கூறிய வாக்குறுதியும் மக்களை ஏமாற்றியதாகவும், சதுரங்க வேட்டை போல ஆசையை தூண்டி வாக்குகளை பெற முயற்சி செய்கிறார்கள் என்றும், மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இபிஎஸ் வருகையை முன்னிட்டு உடுமலையில் கலை நிகழ்ச்சிகள், கும்மியாட்டம், செண்டை மேளம் நடத்தப்பட்டு அதிமுக ரசிகர் ஒருவர் இரட்டை இலை சிகை அலங்காரம் செய்து அனைவரையும் கவர்ந்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி வ. ஜெயராமன், எம்.எஸ். ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இப்ப அதிகாரி வீடு வீடா வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய மனுவா எழுதி கொடுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி அந்த குறையை தீர்க்கிறேன்னு சொல்றாரு. நடக்குமா? ஒண்ணு வேணா கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல 46 பிரச்சனை இருக்குதான். மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதா பிரிண்ட் அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த 46 பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. முதலமைச்சர் நாட்டு மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான். அதோட இந்த உங்களுடன் ஸ்டாலின் இதுல மனு வாங்கியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற ஒரு இடத்துல மனு வாங்கி அந்த மனு ஆத்துல கிடக்குது. அதை போய் காவல்துறை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதே போல வலைதளத்தில் வந்த செய்தி புதுக்கோட்டையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக மனு வாங்கப்பட்ட மனுவை வடை கட்டி கொடுக்குறாங்க. கடையில் வடை கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது இந்த ஆட்சியுடைய லட்சணம். இதோட திமுக தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்ய சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். உடுமலைப்பேட்டைக்கு வந்து அந்த ரகசியத்தை சொல்லிட்டு போ, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி வாக்களை பெற்றுவிட்டு இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார். சட்டமன்றத்தில் போன கூட்டத்தொடரில் பேசுறார், எங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் அது வழக்கு வந்து அந்த வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வந்துட்டது, அதனால நீட் தேர்வை ரத்து செய்ய இயலாது என்று இப்ப கையை விரிச்சிட்டார். இதைத்தாயா நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டது, தீர்ப்புக்கு எதிராக அரசாங்கம் செயல்பட முடியாது, நீட் தேர்வு விலக்கு பெற முடியாது என்று பலமுறை சொன்னோம். ஆனா மக்களிடத்தை குழப்பி இளைஞர்களை மாணவர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப அப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்லி லட்சக்கணக்கான பேருக்கு 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து வாங்கின பேப்பர்லாம் அங்கே சேலம் மாவட்டம், எங்களுடைய மாவட்டத்தில் பெத்தநாயகி மலையத்தில் மாநில திமுக இளநிலை மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் மேடையில் வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசும்போது காத்தடிச்சு அந்த மனுவெல்லாம் பறந்து போய் திமுக அமர்ந்திருந்த நாற்காலி கீழே விழுந்து மிதிப்பட்டுது. இதுதாங்க திமுகவுடைய நிலைமை. மனு அழகா வாங்குவாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு படத்தில் வரும், சதுரங்க வேட்டையில் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக, வாக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் மாறல் அரசு போடுகின்ற நாடகம் என்பதை நீங்கள் உணர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் கூட்டணி கட்சியில் சார்பாக அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும்.